ஓகே கைஸ், இத்தனை நாள் நம்ம ட்வின் ஃப்ளேம் கான்செப்டே பார்த்துருந்தோம். ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் மூலியமாக தான் நான் வாழ்க்கையில் எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போது இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்து தான் சோல் கான்ட்ராக்ட்னா என்ன, இது எல்லாமே அந்த ஜேர்னியில் தேவைப்பட்டதுனால கற்றுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஹை வைப்ரேஷனல் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியே ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நிறைய ட்வின் ஃப்ளேம் சம்மந்தமான கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ ட்வின் ஃப்ளேம் கான்செப்ட் இல்லாமல் சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சோல் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் முதல்ல உயிராக பிறந்து வந்திருப்பீங்கல்ல இந்த பூமியில். அப்படி பிறந்து வந்திருக்கும் போதே உங்களுக்குன்னு டீப் டிசைரை விதைச்சு தானே அனுப்புறாரு. டிவைன் சோர்ஸோட ஒரு செட் ஆஃப் டீப் டிசைர்ஸை உங்களுக்குள்ள பேக் பண்ணி தான் அனுப்புறாரு. அந்த செட் ஆஃப் டீப் டிசைர்ஸை தான் நீங்கள் ஃபிசிக்கல் ஃபார்ம் எடுத்து வாழ்ந்து அனுபவிக்கிறீங்க. அந்த அனுபவிக்கிற உணர்வுகளை டிவைன் சோர்ஸ் அனுபவிக்கிறதுக்காக இந்த ஃபிசிக்கல் ஃபார்மாகவே உருவாக்கியிருக்காரு நம்ம. ஓகே, நம்ம மூலியமாக அனுபவிச்சுக்குவார். ஸோ அப்போ அந்த டீப் டிசைர்ஸை வாழ தான் ஆக மொத்தத்திலே பிறந்திருக்கோம். அதை ஃபஸ்ட்டு ஜென்மம் பிறக்கிறோம், வாழலை. டீப் டிசைர்ஸே என்ன எதுனே உணரலை. நம்ம பிறவி நோக்க என்ன ஏதுங்கிறதையே மறந்துட்டோம். அப்படி வச்சுப்போம். மறந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அந்த ஹியூமன் பர்த் எடுத்திருக்கோம்ல, அந்த லௌதிக வாழ்க்கை, அந்த பூமி ஃபிசிக்கல் வாழ்க்கையிலேயே லயிச்சு போய் அந்த கம்ஃபர்ட்னஸ், அந்த லக்ஸரி அதுக்கே பழகி போய்ட்றோம். ஸோ அதிலே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஜென்மமாக இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கிடையில நமக்கு நம்ம வாழ்றதுல வந்து இந்த சூப்பர்ஃபிஷியலாக பசார் ஸ்ட்ரீட் போகிறோம், ஒரு துணிமணி பார்க்குறோம், நகை நட்டு பார்க்குறோம், இதெல்லாம் சூப்பர்ஃபிஷியல் ஆசஸ். நம்ம டீப் டிசைரில் அது நம்ம பிறந்த நோக்கமும் கிடையாது. ஸோ அதில் எல்லாம் ஈர்க்கப்பட்டு அதெல்லாம் நம்ம அடையணுங்கிறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் டாக்டிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ட்ரிப்னு வேற நம்ம நினச்சிக்கிறோம். பட் அதெல்லாம் செய்யும்போது மற்றவங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ ஹர்ட் பண்ணி நிறைய கர்மாவையும் சம்பாதிச்சிக்கிறோம். இது குட் கர்மா ஒரு பேட் கர்மா, கர்மாவையும் சம்பாதிச்சிக்கிறோம். அப்போ அதுல இருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணும் அப்படிங்கும்போது அடுத்த ஜென்மம் இறந்து போய்டும். அந்த ஜென்மத்தை வாழ்ந்து முடிச்சு இறந்து போய்டும். இதெல்லாம் நமக்கு எந்த நாலேஜுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. அடுத்த ஜென்மத்தில் அந்த கர்மாவை பேலன்ஸ் பண்ணி தான் என்ன சொல்றது, அடுத்த ஜென்மம் பிறக்கிறோம். இது எத்தனை பேர் நம்ம நம்புறோம் நம்பலங்கிறத தாண்டி இதுதான் ரியல் ஃபேக்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஜென்மத்தில் பேலன்ஸ் பண்றோம்னா அந்த ஜென்மத்தில் பேலன்ஸ் பண்ணாலும் திருப்பி அந்த ஜென்மத்துக்கான கர்மாவையும் சேர்த்துக்கிறோம். ஸோ இப்படி தான் நமக்கு மேலே லேயர் பை லேயரா டார்க் எனர்ஜி கர்மாவை சேர்த்துட்டே வரும். ஸோ இதை கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். கிளென்ஸ் பண்ணும்போது தான் நமக்கே தெரிய வருது என்ன சொல்றது, கிளென்ஸ் பண்றது இல்லை. அப்போ அதெல்லாம் டிசீஸா நம்ம பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம சோல் கான்ட்ராக்டை மறந்து நம்ம அந்த புவியியல் வாழ்க்கையில லயிச்சு போய் இந்த புவியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால ஏற்படுற அவஸ்தைகள். ஓகேயா? ஸோ இதுல சோல் கான்ட்ராக்ட்ங்கிறது என்னன்னா, உன் டீப் டிசைர்ஸை வாழ்றதுக்காக எந்த ஃபேமிலியை நான் செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜென்மத்தில் இறந்து ஆன்மாவா ஆனதுக்கப்புறம் உயிரா ஃபோர்த் டைமென்ஷன் போனதுக்கப்புறம் திருப்பி தேர்ட் டைமென்ஷனில் வந்து பறக்கும்போது இந்த பேரண்ட்ஸ்க்கு இந்த ஃபேமிலியில் நான் பிறந்தனா தான் இந்த லைஃப் லெசன்ஸ் லவ் லெசன்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியும். அந்த லைஃப் லெசன்ஸ் லவ் லெசன்ஸ் லேர்ன் பண்ணி அதை வந்து நான் லைஃப் பர்பஸாக வாழ முடியும். இன்னொன்று என்னோட டீப் டிசைர்ஸ் எல்லாம் வாழ்ந்து இதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த பிட்டர்னஸ்லாம் கஷ்டம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அந்த என்னோட டீப் டிசைரை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது சுகமாக இருக்கும். அந்த எக்ஸ்டசிலே என்னால் வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம அந்த ஃபேமிலியே செலக்ட் பண்ணுறோம். அந்த கரு 3வது மாசத்துல இருக்கும்போது ஓகே இந்த கருவுக்குள்ள நம்ம போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். ஓகே, இது எல்லாமே சோல் கான்ட்ராக்ட்ல இருக்கு. ஸோ அப்போ இதுதான் சோல் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொன்னா இன்னொன்று இருக்கு. சோல் கான்ட்ராக்ட் நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நீங்கள் நிறைய வாழ்வியல் பாடங்களை கற்றுக்கிட்டீங்க, நிறைய வயசாயிட்டீங்க, விஸ்டம் ஆயிட்டீங்க. ஓகேயா? உங்களுக்கு இப்போ வாழ்க்கை போயிட்டு இருக்க போக்கு பிடிக்கல, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்கள் சோல் கான்ட்ராக்டை மாற்றி அமைக்கிற பேனாவே உங்கள் கையில் தான் கடவுள் கொடுத்துருக்காரு. மாற்றி அமைக்கிற சக்தியும் அப்போ இந்த ஜென்மத்தில் கற்றுக்கிட்ட மெச்சூரிட்டி லெவலுக்கான விஸ்டத்தோடு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ இருக்க நீங்கள் வாழ்வியல் முறையை மாற்றி அமைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வயசாக மாற்றி அமைச்சிக்கலாம். அந்த ஒரு ஃப்ரீடத்தையும் ஃப்ரீவில் சாய்ஸும் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதுதான் சோல் கான்ட்ராக்ட்.